இன்றைய முக்கிய செய்திகள். காலாப்பட்டு சாசன் கம்பெனியின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை 3 மாதத்தில் வெளியே எடுக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு. ஆரியபாளையம் வடி சாராய ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டம். நாளை பிப்ரவரி 2 லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சித்தர் பீடர் கும்பாபிஷேக விழா. காலாப்பட்டு சாசன் கம்பெனியின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை 3 மாதத்தில் வெளியே எடுத்து குழாயில் வலை சிக்கி பாதித்த மீனவர்களுக்கு உரிய இழப்பீட்டை 3 மாதங்களில் பெற்றுத்தர புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் இயங்கும் சோலாரா ஆக்டிவ் பார்மா சயின்ஸ் என்ற தனியார் மருந்து தொழிற்சாலையின் கழிவுநீர் குழாய் கடலில் இறக்கப்பட்டு மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கி வந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக அந்த இழப்பீட்டை கம்பெனி நிர்வாகம் நிறுத்தியது. கடந்த 2019 கனகசெட்டிக்குளம் மீனவர் நாகமுத்து என்பவரின் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பெரிய வலை கழிவுநீர் குழாயில் சிக்கி சேதமானது. வலை இழந்த மீனவர் நாகமுத்து கம்பெனி நிர்வாகத்திடம் இழப்பீடு கேட்டும் கொடுக்காததால் மக்கள் நல சங்கத்தில் புகார் அளித்தார். அதன் பின்பு பெரிய காலாப்பட்டு பிள்ளைச்சாவடியை சேர்ந்த மீனவர்களின் வலைகளும் சேதமானது. பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்காக மக்கள் நல சங்கம் சார்பில் அதன் நிறுவன தலைவர் குமார் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு புகார் அளித்தார். நடவடிக்கை இல்லாததால் மக்கள் நீதிமன்றத்தில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணையில் கம்பெனி நிர்வாகம் கடலில் இருந்த கழிவுநீர் குழாய்களை புதுச்சேரியின் 7 துறை அதிகாரிகளை கொண்டு அகற்றியதாக கடிதம் வாயிலாக தெரிவித்தது. இதற்கு மக்கள் நல சங்கம் ஆட்சேபனை தெரிவித்ததால் மக்கள் நீதிமன்றம் சார்பில் 7 துறைகளை கூட்டி ஆலோசனை நடத்தியது. அதில் கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கரையில் இருந்த குழாய் அகற்றப்பட்டது, ஆனால் கடலில் உள்ள கழிவுநீர் குழாயை அகற்றவில்லை என்று தெரிவித்தனர். இதனை மக்கள் நீதிமன்ற நீதிபதி சோபனா தேவி 2/11/2021 நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமத்திற்கு உத்தரவு பிறப்பித்தார். உத்தரவின்படி கம்பெனி நிர்வாகம் கடலில் உள்ள கழிவுநீர் குழாயை வெளியே எடுக்காமல் தனது ஆதரவாளர்கள் மூலம் காலாப்பட்டு மீனவர் கிராம பஞ்சாயத்திடம் கடலில் பைப்லைன் கிடையாது என்று ஒரு கடிதத்தை பெற்று அதை காரணமாக கூறி 15/2/2022 சுற்றுச்சூழல் துறைக்கு பதில் கடிதம் வழங்கியது. இதன் பின்பு காலாப்பட்டை சேர்ந்த மீனவர் சங்கர் மற்றும் சுரேந்தர் ஆகியோரின் நெத்திலி வலை கழிவுநீர் குழாயில் சிக்கி சேதமானது. வலை இழந்த மீனவர்கள் அடுத்து வந்த மீனவர் பஞ்சாயத்து தலைவருடன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் கிழிந்த வலையை எடுத்து சென்று புகார் செய்தனர். மீண்டும் வலை இழந்த மீனவர்கள் புகார் காரணமாக மக்கள் நல சங்கம் சார்பில் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தேசிய மனித உரிமை ஆணையம் புதுச்சேரி மாவட்ட நீதிபதிக்கு கடலில் உள்ள குழாய்களை 8 வாரத்தில் வெளியே எடுத்து அகற்ற நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது. அதன் பின்பும் ஓராண்டுக்கு மேலாகியும் எந்த நடவடிக்கையும் இல்லாததால் கடந்த 2023 மக்கள் நல சங்க நிறுவனர் தலைவர் குமார் சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தனது வழக்கறிஞர் பிரசாந்த் கோபால் மற்றும் ராமபிரியா கோபாலகிருஷ்ணன் மூலம் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தீர்ப்பாயம் சம்மன் அனுப்பி ஆன்லைன் வழியாக விசாரணை செய்தது. விசாரணையில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ராமசாமி, மெய்யப்பன் மற்றும் குமரன் ஆகியோர் ஆஜராகி காலாப்பட்டு மீனவர் பஞ்சாயத்து கடலில் பைப்லைன் இல்லை, புதைந்து விட்டது என்று கொடுத்த கடிதத்தை காண்பித்து வாதிட்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் கோபால் கடலில் உள்ள குழாய்களை ஸ்கூபா டிரைவர் வைத்து ஆய்வு செய்ய கேட்டதன் பேரில் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு தீர்ப்பாயம் ஆய்வு செய்ய உத்தரவிட்டது. உத்தரவின்படி 19/3/2024 ஸ்கூபா டைவர் அரவிந்த் மற்றும் சந்துரு கடலுக்கு அடியில் ஆய்வு செய்து குழாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு தீர்ப்பாயத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த ஆய்வறிக்கையின் உண்மைத்தன்மையை தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் நீதியரசர் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணர் குழு உறுப்பினர் டாக்டர் சத்யகோபால் கோர்லபதி ஆகியோர் ஏற்று கடந்த ஜனவரி 22 வழங்கிய தீர்ப்புரையில் கடலில் உள்ள குழாய்கள் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள முக்கோண வடிவக்கல் அனைத்தையும் 3 மாத கால அவகாசத்திற்குள் வெளியே எடுத்து அகற்ற 3வது எதிர் மனுதாரர் கம்பெனி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டும் குழாயில் வலை சிக்கி பாதித்த மீனவர்களுக்கு உரிய இழப்பீட்டை 3 மாதத்தில் பெற்றுத்தர 2வது எதிர் மனுதாரர் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறைக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்து நடவடிக்கை குறித்த விவரத்தை 7/4/2025 அன்று பட்டியலிட வேண்டியும் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆரியபாளையம் பகுதியில் அமைந்துள்ள வடிசாராய ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வேண்டி போராட்டம் நடத்தினர். வெளியனூர் அடுத்த ஆரியபாளையம் பகுதியில் வடிசாராய ஆலை அமைந்துள்ளது. இங்கு கடந்த 2009ஆம் ஆண்டு 53 பேர் தற்காலிக ஊழியர்களாக நியமனம் செய்யப்பட்டனர்.
அதனைத் தொடர்ந்து கடந்த 2013-14ஆம் ஆண்டு 44 பேர் தற்காலிக ஊழியர்களாக நியமிக்கப்பட்டனர். அப்போது 2009ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டவர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து 53 பேரும் கடந்த 2015ஆம் ஆண்டு பணி நிரந்தரம் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் புதுவையைச் சேர்ந்த நபர் ஒருவர் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட 53 பேரின் நியமனம் செல்லாது என உத்தரவிட்டது. தொடர்ந்து ஊழியர்கள் தரப்பில் மேல்முறையீடு செய்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் 2009ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த 53 நிரந்தர ஊழியர்களை பணி நீக்கம் செய்து நோட்டீஸ் ஒட்டியது. இந்நிலையில் வடிசாராய ஆலையில் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்கள் பணி நியமனம் செய்து வருவதாக தகவல் வெளியானது. இதையடுத்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்களை பணி நியமனம் செய்வதை கண்டித்து இன்று காலை வடிசாராய ஆலை முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் ஸ்ரீ ஏகாம்பரநாத் சித்தர் பீட கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ள நிலையில் இன்று முதல் யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. புதுச்சேரி பாக்கமுடியான்பட்டு ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பொன்னியம்மன் மற்றும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயங்கள் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சித்தர் பீடம் ஆலயத்தின் ஜீர்ணோத்தாரண நூதன ராஜகோபுர அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெற உள்ளது. இதற்காக கடந்த 26ஆம் தேதி கிராம தேவதை வழிபாடு மற்றும் கருவடுக்குப்பம் கன்னிமார் ஓடையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து செல்வ விநாயகர் ஆலயத்தில் கணபதி ஹோமத்துடன் பூஜை துவங்கியது. கடந்த 6 தினங்களாக நடைபெற்று வந்த பல்வேறு அபிஷேக ஆராதனைகளுடன் மங்கள இசையுடன் இன்று முதல் யாக கால சாலை பூஜை தொடங்கியது. இதில் அங்குராபரணம், ரக்ஷாபந்தனம், காலகர்ஷனம் ஆகியவை முதல் கால யாகசாலை பூஜையாக இன்று தொடங்கியது. இந்நிகழ்வில் கும்பாபிஷேக விழா குழு கமிட்டியினர், ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி சாந்தி நகரில் ஸ்ரீ வலம்புரி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மனுக்கு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் பரிசளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அறங்காவல் குழுவினர்கள் சிவகுருநாதன், மாரிமுத்து, வேலு, சப்தகிரி அறக்கட்டளை உறுப்பினர்கள் ராபர்ட், சரண்ராஜ், தென்னரசு, சங்கரதாஸ், புஷ்பராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துவிற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து மரியாதை அளிக்கப்பட்டது. புதுச்சேரி AIR மோட்டார்ஸின் புதிய ஆக்சஸ் இருசக்கர வாகனத்தை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரி காந்தி வீதி பாரதிதாசன் கல்லூரி எதிரே அமைந்துள்ள AIR மோட்டார்ஸின் புதிய இருசக்கர வாகன அறிமுக விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி புதிய ஆக்சஸ் இருசக்கர வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் AIR மோட்டார்ஸ் உரிமையாளர் ஆனந்த கண்ணன், இயக்குனர் இந்திரா, தீயணைப்புத்துறை அதிகாரி ருத்தோஜ் சந்திரா, IRBN AC ரெனீஷ் சந்திரா மற்றும் AIR மோட்டார்ஸின் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட இருசக்கர வாகனத்தை சிறிது தூரம் ஓட்டி செயல் விளக்கம் அளித்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரியும் கண்காணிப்பாளர் உட்பட 3 பேரின் பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணிபுரியும் கண்காணிப்பாளர் பழனி, MTS ஊழியர் குப்பம்மாள் மற்றும் தங்கமணி ஆகியோரின் பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பணி நிறைவு பெறும் அதிகாரி மற்றும் ஊழியர்களுக்கு இயக்குனர் இளங்கோவன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் 3 பேரின் பங்களிப்பு மிக சிறந்ததாக அமைந்தது என்றும் இவர்களுடன் சேர்ந்து பணியாற்றியது மிகவும் மகிழ்ச்சியாக அமைந்தது என தெரிவித்தார். வயதுக்குத்தான் ஓய்வு கிடைத்துள்ளது என்றும் மனதிற்கு இல்லை என்ற இயக்குனர் மகிழ்ச்சியுடன் உங்களது நேரத்தை குடும்பத்தினருடன் செலவிடுங்கள் என்று குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர்கள் வேல்முருகன், கதிரவன், தேவி மற்றும் கணக்கு அதிகாரி ராணி உட்பட ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் 64வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி வன்னியர் சங்கம் சார்பில் லாஸ்பேட்டையில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது.
தமிழ்நாடு புதுச்சேரி வன்னியர் சங்கம் சார்பில் காடுவெட்டி குருவின் 64வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி வன்னியர் சங்கம் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் பள்ளி சிறார்களுக்கு நோட்டு புத்தகம் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி, புதுச்சேரி வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் மற்றும் துரை வடிவேல், கிருஷ்ணமூர்த்தி, சிவபிரகாசம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க மாநில பொருளாளர் நரசிம்மன் தலைமையேற்று செய்திருந்தார். விழாவில் தொகுதி தலைவர் திருமால், செயலாளர் ராம் சீனிவாசன், சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் காடுவெட்டி குருவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. சங்கத்தின் கௌரவ தலைவர் துரை ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பாமக மாநில அமைப்பாளர் கணபதி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காடுவெட்டி குருவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் 100க்கும் மேற்பட்ட வன்னியர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீர முழக்கங்களை எழுப்பி காடுவெட்டி குருவின் படத்திற்கு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், துணை அமைப்பாளர் வடிவேல் உள்ளிட்ட வன்னியர் சங்க பொறுப்பாளர்கள், பாமக மாநில மாவட்ட தொகுதி பொருளாளர்கள், நிர்வாகிகள், மகளிர் அணியினர், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 2 தொகுதிகளிலும் மற்ற இடங்களில் கொள்ளை ரீதியாக கூட்டணி அமைத்து போட்டியிடுவது என புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள சரஸ்வதி கலைக்கூட்ட அரங்கில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு அமைப்பின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில குழு அமைப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ரஞ்சித்குமார் தலைமை தாங்கினார். ஆரோக்கியம் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜா என்கின்ற ஆசிர்வாதம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிறைவாக மகிழா அமைப்பாளர் தனலட்சுமி நன்றி கூறினார். கூட்டத்தில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் மனோஜ் பட்டாச்சாரியா, பிரேமச்சந்திரன் எம்பி ஆகியோரின் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட நிலையில் செயல்படுகின்ற காரணத்தினால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, மதுரை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியிலும் ஆர்எஸ்பி கட்சியை கூண்டோடு கலைத்து புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு அமைப்பில் இணைத்துக் கொண்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சேலம், தருமபுரி, திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாநில குழுவில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. கட்சி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட குழுவினர் புதுச்சேரி மாநிலத்தவர் தங்கள் மாவட்டத்தில் மே 1ஆம் தேதிக்குள் கிளை ஒன்றியம் மாவட்ட மாநாடுகளை நடத்தி முடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு என்ற கட்சியின் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பத்திரிகை வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் அவதூறாக பரப்பி வருகின்ற ஆர்எஸ்பி கட்சியின் தோழர்கள் பணத்தை கொள்ளையடித்த நபரும் சிபிஐ கட்சியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டு யூசிபிஐ கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு மீண்டும் பதவிக்காக சிபிஐ கட்சிக்கு தாவிய நிலையில் அங்கிருந்து அக்கட்சியின் தலைமையால் விரட்டி அடிக்கப்பட்ட நிலையில் ஆர்எஸ்பி கட்சி தலைமையிடம் பதவிக்காக லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட நிலையில் தன்னை இணைத்துக் கொண்ட உடனே மாநில செயலாளர் பதவி பெற்ற சேலம் மாவட்டத்தை சார்ந்த ஜீவானந்தத்தை மக்கள் மத்தியிலும் பொது வெளியிலும் விரட்டியடிக்கும் விதமாக பொதுக்கூட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்துவது எனவும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 6 தொகுதிகளிலும் புதுச்சேரியில் 2 தொகுதிகளிலும் மற்ற இடங்களில் கொள்கை ரீதியான கூட்டணி அமைத்து மண்வெட்டி சவுல் சின்னத்தில் போட்டியிடுவது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜிஎன் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலசி சிவஞானம் பாலசுவாமிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். வெளியூர் கொம்யூன் ஜிஎன் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன், ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவில் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற யாகசாலை பூஜையில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா முன்னிலை வகித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் யாகசாலை பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் சீனு மோகன்தாஸ், சன் குமரவேல், பிரபாகரன், கார்த்திக், மணிகண்டன், ரமணன், மிலிட்ரி முருகன் உட்பட ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி கமிட்டி தலைவர் ராமசாமி, கோவில் நிர்வாக அதிகாரி அன்பழகன், கோவில் நிர்வாக உறுப்பினர் காத்தவராயன் மற்றும் திருப்பணி கமிட்டி உறுப்பினர்கள், உபயதாரர்கள், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தேவதாஸ் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட, தொகுதி மற்றும் இளைஞர் அணி, மாணவர் அணி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.
இந்த கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு பாடுபடுவது என ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து தேர்தலை முன்னிட்டு உறுப்பினர் சேர்க்கையையும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி அரசு ஒட்டுமொத்தமாக அனைத்து துறைகளிலும் தோல்வியை சந்தித்துள்ளது. மக்களை வஞ்சிக்கும் அரசாகவே என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு உள்ளது என்று கடுமையாக விமர்சனம் செய்தார். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி ஆகிய இருவரின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி ஆகிய இருவரின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அண்ணா சாலை ஜெயின் கோவில் அருகே நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக காங்கிரஸ் கட்சி சார்பில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயல் தலைவர் விக்னேஷ், ராஜீவ்காந்தி பஞ்சாயத் சங்கதன் தலைவர் அமுதரசன், புஷ்பராஜ், ராகுல் காந்தி பேரவை செயலாளர் அசோகன், தயாளன், பிரபு மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், கோவிந்தராஜ், குமரன், மகளிர் காங்கிரஸ் ஜெயலட்சுமி, டாக்டர் விஜயகுமாரி, சாந்தி, தொழில் முனைவோர் பிரிவு சுகுமாரன், ஆனந்த், செல்வம், ஆனந்த் பத்மநாபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் 64வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி வன்னியர் பாதுகாப்பு பேரகத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மறைந்த வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் 64வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில வன்னியர் பாதுகாப்பு பேர் இயக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் தலைமையில் தட்டாஞ்சாவடியில் உள்ள காடுவெட்டி குருவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து வெளியனூர் தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையம் பகுதியில் வன்னியர் பாதுகாப்பு பேர் இயக்கத்தின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் மகளிருக்கு புடவைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் முருகன், தொகுதி தலைவர் சிவராமன், செயலாளர் கலைமணி, இளைஞரணி தலைவர் கணபதி, மோகன், துணைத் தலைவர் ஜெயராஜ், மங்களம் தொகுதி தலைவர் பாலமுருகன், சுரேஷ், ஜெயராமன் மற்றும் வன்னியர் சங்க பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். வானரப்பேட்டை ஜெயராம் செட்டியார் தோட்டத்தில் 43,18,020 ரூபாய் செலவில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை ஜெயராம் செட்டியார் தோட்டத்தில் உள்ள சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் நகராட்சி மூலம் 43,18,020 ரூபாய் செலவில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியால் தொடங்கி வைக்கப்பட்டது. அப்போது நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், பணி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், ஒப்பந்ததாரர் மோகன சுந்தரம், திமுக தொகுதி அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ் செல்வம், திமுக தொகுதி துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள் சுகுமார், சந்துரு, செல்வம், காலப்பன், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்தசாரதிக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கூட்டத்தில் பணியாற்றியவர் உதவி பொறியாளர் பார்த்தசாரதி. இவரின் பணி ஓய்வு பாராட்டு விழா நேற்று உள்ளாட்சித்துறை எதிரே உள்ள எரிக்ஷன் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மற்றும் செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் பலர் கலந்து கொண்டு பார்த்தசாரதிக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள், பார்த்தசாரதியின் குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மின்துறை சார்பில் தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை இணைந்து பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் மூலம் வீட்டு மேற்கூரைகளின் மேல் சூரிய ஒளிமின் நிலையம் நிறுவுவதன் நன்மைகள் குறித்து பொதுமக்கள் அனைவரும் அறிந்து கொண்டு இத்திட்டத்தில் இணைவதற்கான விழிப்புணர்வு முகாம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான ஜான்குமார் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் இதுவரை 530 நுகர்வோர் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை தங்கள் வீட்டு மேற்கூரைகளில் நிறுவியுள்ளனர். இவர்களுக்கு 3,65,00,000 ரூபாய் அளவிற்கு இத்திட்டத்தின் கீழ் மானியம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,745 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 104 ரூபாய்.
காலாப்பட்டு சாசன் கம்பெனியின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை 3 மாதத்தில் வெளியே எடுக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு. ஆரியபாளையம் வடி சாராய ஆலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டம். நாளை பிப்ரவரி 2 லாஸ்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் சித்தர் பீடர் கும்பாபிஷேக விழா. மக்களை வஞ்சிக்கும் அரசாகவே என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு உள்ளது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விமர்சனம். முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தசாமி பிறந்த தினம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.